வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களடி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷன்ல ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ண போறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 3 பெட்ரூம் 3 கார் பார்க்கிங் உள்ள ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க இது. இந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்குங்க. இந்த வீடியோ போக போக ஒன்னொன்னுமே நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இந்த வீடு ஃபுல்லாவே இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பராவே இருக்குங்க. எல்லாமே மேட் ஃபினிஷிங் வுட்ல தான் கவர் பண்ணிருக்காங்க. நம்ம சேனல்ல ரெகுலராகவே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல்ல போஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா சித்தாலப்பாக்கம் லொகேஷன்ல எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம்னா எல்லாருக்குமே தெரியுங்க. ரொம்ப ஃபேமஸான ஏரியா சித்தாலப்பாக்கத்துல. எக்ஸாக்டா இந்த ஏரியால தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரியனுக்கு ஒரு நல்ல லொகேஷன்ல ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தா சொல்லுங்க சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 3 சைடு ரோடு வருங்க. இப்போ நம்ம ஒரு சைடு ரோடு பார்த்துறோம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃபேசிங் இருக்கு பாத்தீங்கன்னா, ரோட் சைட் ஃபேசிங், அதுல ஒரு ரோடு பார்த்துறோம். மொத்தம் 2 சைடு ரோடு பார்த்துறோம். இப்போ நான் 3வது சைடு ஒரு ரோடு இருக்கு, நான் அதையும் காட்டுறேன். நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வெறும் 3 வருஷம் தான் ஆகுது. ஒரு பிராண்ட் நியூ ஹவுஸ் மாதிரியே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குங்க. இந்த கார் நிற்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 22 ஃபீட் ரோடு வருங்க. ஸோ அந்த சைடு ஒரு ரோடு பார்த்துரும். நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தா மாதிரி ஒரு ரோடு பார்த்துரும். இந்த சைடு ஒரு கேட் வச்சிருக்காங்க. 3 சைடு ரோடு பார்த்தா மாதிரியும் உங்களுக்கு 3 கேட் வச்சு கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1173 1173 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வருங்க. அதாவது உங்களுக்கு ஆஃப் ரோடு கிட்ட லேண்ட் ஏரியா வந்துடும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 2200 2200ல இந்த வீட ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் சைடு பார்த்த மாதிரியே இருக்கு, சவுத் சைடு பார்த்த மாதிரியே இருக்கு, நார்த் சைடு பார்த்த மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துடுங்க. ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்தவொடனே பார்த்தா ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி செட் பேக் வீடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. கிரவுண்ட் வாட்டர்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அது மாதிரி ஃபிட் ஃபேக்டரியா இது கிடையாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சேனல் வந்தவனே இதான் கேட்பீங்க, ஹரி இங்கே தண்ணி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே ஒன்று மட்டும் தாங்க சொல்லுவேன். நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்க. சப்போஸ் நான் சொல்றது நீங்கள் நம்பலனா கூட பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸை நீங்கள் தாராளமாக விசாரிச்சுக்கலாம். கேஸ் சிலிண்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே நம்மளுக்கு வெளியிலே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கார் நிற்குது பார்த்தீங்களா, இந்த கார் பக்கத்துலேயே பார்த்தா நம்மளுக்கு செகண்ட் கார் வீடலாங்க. மொத்தம் இந்த சைடு மட்டுமே நம்மளுக்கு 2 கார் பார்க்கிங் வீடுற மாதிரி ஸ்பேஸ் கிடைச்சிது. இது ஒரு கேட் வந்துருங்க. இந்த கேட்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஃபீட் ரோடு வந்துருங்க. ஸோ இந்த கேட் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு பார்த்தா மாதிரி ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. மொத்தம் 3 கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடை ரொம்ப பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 3 வருஷம் தாங்க ஆகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓனர் அர்ஜென்ட்டாக ஃபாரின் கிளம்புறாங்க, கனடா கிளம்புறாங்க அவங்களோட பர்சனல் இஷ்யூனால. அதனால இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் வாங்கி என்ன ஒரு பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்களோ அதே பட்ஜெட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோவோட நான் கடைசியில் இந்த வீடியோட பிரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல தான் ஃப்ளோரிங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க இருக்கிறதுக்காக ரொம்ப பார்த்து இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ரூம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வராங்க, நீங்க ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு லாபி ஏரியா மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை பெரிய லிவிங் ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டில் ஒரு சின்ன இடத்துல கூட ரொம்ப டீட்டெயிலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாகவே ரெட் பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு தாங்க இது. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க ஒரு இடத்துலையும் அந்த ஹுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே மேட் ஃபினிஷிங் ஹுட்ல பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு டிவி ஷோகேஸ் வந்துருங்க. இது ஃபுல்லாக ஹுட் ஒர்க்ல பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபேன்சியாகவே இருக்குங்க. அது மாதிரி இபி எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தாங்க வரும். இந்த ஸ்டெப்ஸ் ஏறும் போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ செட்டப் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாவே கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்குங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்படி எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலே நம்மளுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லிவிங் ரூம் இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபேமிலி லிவிங் ரூம் வந்துருங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கீழே யாரா கெஸ்ட் வராங்க, யாரா ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க, இல்லை எல்லாருமே இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எதனா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த லிவிங் ரூம்லேயே மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு டைனிங் ஏரியா வந்துருங்க. இது நம்ம கடைசியில் பார்த்துலாம் இந்த சைடு இருக்க ஏரியாலாம். இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூ. ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டிவி ஷோகேஸ் ஏரியா வந்துருங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமரே ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி அவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி CMD அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 90% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சோஃபாலாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டோட சேர்த்து அதையும் உங்களுக்கே கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு பால்கனி வந்துருங்க. ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே அமைஞ்சிருக்கு. இது நீங்கள் பால்கனி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சர்வீஸ் ஏரியா மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியும் நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பில்டிங்குமே வராது. உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியுமே நான் தேடி கண்டுபிடிச்சி தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம டைனிங் ஏரியா பார்த்துடலாங்க. நல்ல ஒரு பெரிய டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு வால் வரைக்குமே நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்தியன் டாட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே காமன் ரெஸ்ட் ரூமில் இந்தியன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்தியன் டாட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் டோரில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயரான கிச்சனாகவே அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. கிச்சன்லேயே பார்த்தா சிம்னி பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு டச் பண்ணாலே உள்ள போயிடுங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா அந்த ஐட்டம்லாம் வைக்கிற மாதிரி அதுக்கான டோர் செட்டப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. எல்லாமே மேட் ஃபினிஷிங் வுட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டோட கலரும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து மைக்ரோ ஒன் அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. இந்த டோர் பார்க்குறீங்களா, இதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள். இது ஓப்பன் பண்ணவனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜுங்க. உங்கள் வீட்டுக்கு யாருன்னா புதுசாக வராங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக அவங்க தேடுவாங்க. அது மாதிரியான வுட் ஒர்க்கில் ஃபினிஷிங்கில் இந்த வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மிக்சிங்க. ஸோ நீங்கள் இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் வெளியில் இழுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சிங்காகவே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4லேருந்து 5 பேர் உட்காந்து தாராளமாக நீங்கள் டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பேர் டைனிங் ரூமாகவே அமைஞ்சிருக்குங்க. இது நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி செட்டப் வந்துருங்க. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13/4 நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பால்கனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் ஏரியா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு UPS பவர் சேவிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட போர் வித் அப்படின்னு பார்க்கும்போது 250 அடி உங்களுக்கு போர் வித் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு சப்மரைன் மோட்டர் தாங்க. நீங்கள் மோட்டர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்காது. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மோட்டர் சுவிட்ச் போடணும் ஆஃப் பண்ணணும் அவசியம் இருக்காது. அதே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஏறி அதே உங்களுக்கு ஆஃப் ஆகிடுங்க. இந்த வீட்லேயும் உங்களுக்கு மோட்டர் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/10 அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு AC பாயிண்ட் வந்துடும். 3 விண்டோ செட்டப் நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான வுட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா கபோர்ட்ஸும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹேண்டிலே இருக்காதுங்க. எல்லாமே சாஃப்ட் ஹேண்டில் தான் இருக்கும். ஹேண்டில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அது ஒரு ஹேண்டிலும் 500 கிட்ட நம்மளுக்கு வருது. ரொம்ப காஸ்ட்லியாக தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் பாருங்கள் அப் டு உங்களுக்கு வால் வரைக்குமே உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மாட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு செப்பரேட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லைடிங் டோரும் வந்துருங்க. இந்த ஷவர்லாம் பாருங்கள் எல்லாமே ரெயின் வாட்டர் ஷவருங்க. ரொம்ப ஸ்பீடாகவே உங்களுக்கு வரும். இந்த ரெயின் வாட்டர் ஷவர் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மோட்டர்லாம் வருங்க. நீங்கள் குளிக்கும் போது அந்த ப்ரெஷர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக இவங்க ஃபாரின் கிளம்புறதுனால இந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வரீங்களோ அதுக்கான அப்பாயின்மெண்ட் டைமிங் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணலாங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15/10 நம்மளுக்கு வந்துருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க வுட் ஒர்க்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் ரொம்ப சூப்பராகவே கலரிங் சூஸ் பண்ணி வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் ஐட்டம் வந்துருங்க.
நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் என்கிட்ட எப்படிலாம் ப்ராப்பர்ட்டியை கேட்டுட்டீங்களோ அதே மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷனும் உங்களுக்கு பிடிக்கும், இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோட்டலில் இருக்க ரெஸ்ட் ரூம் மாதிரியே உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாத் டப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பாத் டப்பாக இருக்குது. அது எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங்கில் இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு ஒரு ஷவர் பாயிண்ட்டும் வந்துருங்க. டைலும் பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு வால் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் உங்களுக்கு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு செப்பரேட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துருவாங்க. அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்த்துடலாங்க. செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன இருக்குன்னு வீடியோலேயே உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராப்பர்ட்டி நல்லா இருந்தால் லொக்கேஷன் நல்லா இருக்காது, இல்லை லொக்கேஷன் நல்லா இருந்தால் ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்காது. இது ரெண்டுமே நல்லா இருக்க மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி கலெக்ஷனை நம்ம போட போகிறோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. செகண்ட் ஃப்ளோர் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு லைப்ரரி செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ புக்ஸ் இருக்குது பாருங்கள். வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோபா மாதிரி நீங்கள் புக்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கான ஏரியா எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x9 அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமை இப்போ கெஸ்ட் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு யாரா ரிலேட்டிவ் வராங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட் வந்துடும். ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே உங்களோட திங்ஸ் எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுக்கலாங்க. அது மாதிரி இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராகவே ரெஸ்ட் ரூம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விஷ்வலாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால் மாட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூம் வருங்க, 4 ரெஸ்ட் ரூம் வருங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், 3 உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஒரு சைட் விசிட் பண்ணுங்க. அடுத்து நம்ம டெரஸ் பார்த்துலாங்க. இது டெரஸ் போகிற டோர் வந்துருங்க. இந்த டோர் எல்லாமே வுட்டன் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வுட்டன் டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஒரு டேப் பாயிண்ட் வந்துருங்க. டெரஸ்ல இருக்க ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு ஹீட் ஒரு ட்ராப் கூட கீழே இறங்காதுங்க. நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இப்போ வீடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,25 lakhs 1,25,00,000 தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பெரிய நெகோசியேஷன் வராதுங்க. ஓரளவுக்கு நம்ம நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் சிஸ்டம் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடோட சேர்ந்து உங்களுக்கு வந்துருங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4000 லிட்டரில் உங்களுக்கு காங்கிரீட் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.